குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். லாங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இங்கே பங்களாதேஷ் இஸ்கான் தெரியும் உங்களுக்கு, உலகம் முழுவதும் கோயில் வச்சுருக்கு. இப்போ அங்கே சின்மை கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறவரை அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காவி கொடியை வச்சுருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி உண்மையில் என்ன நடந்துச்சு அங்கே? இல்லை, அதாவது ஸ்ரீ சின்மய் கிருஷ்ணதாஸ் அவர் இஸ்கானுடைய முன்னாள் தலைவர். அவர் தனியாக அங்கே இருக்கிற மைனாரிட்டி ஹிந்துக்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த இயக்கத்தின் சார்பில் அவங்க ப்ரொட்டஸ்ட்லாம் மேற்கொண்டாங்க. அப்படி மேற்கொண்டதை ஒரு சாக்கா வச்சு இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுறப்போ சுற்றி இருக்கிற அந்த குழுமின அந்த மக்கள், அந்த ஹிந்துக்கள் அத்தனை பேரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கம்ன்றாங்க. மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் 17.3 கோடி மக்கள் தொகை. அந்த இந்துக்களுடைய மக்கள் தொகைங்கிறது 1.3 crores. மோரலஸ் அந்த மொத்த மக்கள் தொகையில் ஒரு 8% பேர் இந்துக்கள். ஆனால் ஷேக் ஹசீனா வெளியேறினதற்கு பிறகு இந்துக்கள் அங்கே வேட்டையாடப்படுகிறார்கள். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவுடைய அரசை சில ஆயிரம் அடிப்படைவாத முஸ்லீம்கள் அவர்கள் நடத்திய போராட்டம் இவற்றின் வழியாக மக்களாட்சி அகற்றப்பட்டு ஒரு இடைக்கால அரசு அப்படிங்கிற பேரில் திணிக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து வருகிறது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதல்ல, போராட்டக்காரர்களால் நிர்ணயிக்கப்பட்டது. போராட்டக்காரர்கள் திடீர்னு எங்கே இருந்தோ முகமது யூனுஸை கொண்டு வந்து அமெரிக்காவில் இருந்து அவரை கொண்டு வந்து அவரை இன்ஸ்டால் பண்ணுறாங்க இடைக்கால அரசின் தலைவர் அப்படின்னு. இந்த முகமது யூனுஸுக்கும் சரி இந்த அரசுக்கும் சரி மக்களுடைய மேண்டேட்டே கிடையாது. மக்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள்ட்ட சம்மதமே பெறாமல் ஒரு ஆட்சியை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அங்கே இருக்கிற இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் திடீர்னு கும்பல் நுழையுது. ஸ்கூல்ஸில் வேலை பார்க்கக்கூடிய ஹிந்து டீச்சர்ஸ் ஆன் த ஸ்பாட்டு நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு லெட்டரை எழுதி வாங்குறாங்க. இந்த விஷயம்லாம் இங்கே வரவே மாட்டேங்குது சார். வெளியில் இந்த தகவல்லாம் பெருசாக வர மாட்டேங்குது. ஒருவேளை கல்கட்டா பேஸ்டாக நிறைய இடத்துல வருது, தமிழ்நாடு மற்ற இந்த தமிழக பகுதிக்கு அதே போல். ஏன்னா மீடியாக்கள் கொடுத்தா தானே, மீடியாக்கள் கொடுக்கறது இல்லை. மீடியாக்களுக்கு இதை காட்டிலும் முக்கியமான பல செய்திகள் இருக்குது. அங்கே பாலஸ்தீன அகதிகள், சிரியா அகதிகள், அதெல்லாம் பற்றி பேச வேண்டிய பல்வேறு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்கள் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரான ஹிந்துக்கள் பாதிக்கப்படுற சம்மந்தமாக அவங்களால கவனம் செலுத்த முடியலை. அந்த விதமான இக்கட்டில் தமிழக தொலைக்காட்சியிலேருந்து பல மீடியாக்கள் மாட்டிக்கொண்டு இருக்கின்றன. அது வேற ஒரு விஷயம். ஸோ அங்கே அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா காஜி நஸ்ருல் இஸ்லாம்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸர் அவரை மிரட்டி அவரை ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெளியில் போகிறாங்க. அகமதியான்னு ஒரு சிறு இஸ்லாமிய சமூகம் இருக்குது. அவங்களுடைய தொழிற்சாலைகள் தீயிட்டு கொளுத்தப்படுகின்றன. அதே போல் ஷியா முஸ்லீமுக்கு சொந்தமான பல்வேறு கட்டடங்கள் தகர்க்கப்படுகின்றன. சூஃபீஸினுடைய தர்காக்கள் நொறுக்கப்படுகின்றன. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் ஹிந்து கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற விக்கிரகங்கள் சேதப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இப்படி நிறையா இருக்குது. இந்துக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. ஒரு பாதுகாப்பற்றவர்களாக சிறுபான்மை இந்துக்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தங்களே தற்காத்து கொள்வதற்காக அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். முழுக்க முழுக்க வன்முறை இல்லாத அமைதியான போராட்டம். இந்த போராட்டத்தை சின்மய் கிருஷ்ணதாஸ் முன்னெடுத்த போது தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வளவும் நடந்திருக்கு. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இஸ்கானை பற்றி சொல்கிறப்போ அவங்க கேஸில் அவங்களுடைய அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்கான் என்பது
ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப வியப்பளிக்கக்கூடியதாக இருக்குது. என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்கான் அமைப்பிலிருந்தும் ஒரு AK-47 கைப்பற்றப்பட்டதாக இதுவரைக்கும் தகவல் கிடையாது. ஒரு வெடிகுண்டு இருந்ததாக, ஒரு பெட்ரோல் பாம் இருந்ததாக, வன்முறைக்குரிய எந்த ஒரு கருவிகளும் இருந்ததாக, இன்னும் சொல்லப்போனால் பங்களாதேஷ் நீதிமன்றத்தில் அவங்களே தாக்கல் பண்ணலை. அப்படி ஒரு எவிடன்ஸ் தெரியும். ஆனால் அதை வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன், பயங்கரவாதிகளின் அமைப்பு அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக, ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிக்காக எனக்கு இந்த மாதிரியான விஷயம் வந்து ஆச்சரியம் தரல. கடந்த காலத்தில் இந்தியாவில் காங்கிரஸ் அரசு என்ன செய்ததோ அதைத்தான் இங்கே மக்கள் சம்மதம் இல்லாமல் பங்களாதேஷில் அமைந்திருக்கக்கூடிய மக்கள் விரோத இடைக்கால அரசு செய்து கொண்டிருக்கு. இது அத்தடிக்கு வழிகாட்டி காங்கிரஸ் அரசு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அது எப்படிங்க சொல்கிறேன், 2012 அந்த ஆண்டுகளில் சிதம்பரம் அவர்கள் ஹோம் மினிஸ்டராக இருந்தப்போ முதல்ல அவர் வந்து ஒரு காயினேஜ் ஒன்று உருவாக்கினார். ஹிந்து டெரர் அப்படின்னார். சாஃப்ரான் டெரர், காவி பயங்கரவாதம். அவங்க ஆட்சி காலத்தில் கண்ணுக்கு முன்னால் அஜ்மல் கசாப் உள்பட 10 பயங்கரவாதிகள் லஷ்கர்-இ தொய்பாவை சேர்ந்தவங்க மும்பையில் சரமாரியாக பட்டப்பகலில் குருவி சுடுற மாதிரி மக்களை சுட்டு கொண்டாங்க. அவங்களாம் யார், எந்த பயங்கரவாதிகள்னு தெரியும். இதே போல் எவ்வளவோ நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் மும்பையில் தொடர்குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. 98 தொடர்குண்டு வெடிப்பு நம்முடைய கோயம்புத்தூரில் நடந்தது. இதுக்கெல்லாம் பின்னால் யார் இருந்தால் எல்லாமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் செய்தே இராத, அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு சமூகத்தை இவங்க வந்து ஹிந்து டெரர் அப்படின்னாங்க. இப்போ இதுவே ஹிந்து டெரர்னா இப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் செய்தவர்கள் யார் அப்படின்னா ஹிந்து டெரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல அது அப்படின்னா ஆல் டிஜிபிஸ் மீட்டிங் நடந்தது 2012 அனைத்து மாநிலத்தை சேர்ந்த டிஜிபி. அப்போ வந்து மத்திய உள்துறை அமைச்சர்கிற முறையில் அவர் பேசுகிறப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதே போல் மாலேகான் குண்டு வெடிப்பில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட் வேறு ஒன்றா இருந்து எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரை தானே கைப்பட சிதம்பரம் திருத்தி அதில் வந்து சாத்வி பிரக்ஞாதேவியை உள்ளே கொண்டு வந்து பிரக்ஞாதேவியை அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை பண்ணாங்க. ஒரு பெண் துறவியை அரெஸ்ட் பண்ணாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு இடையில் இருக்கிற ஒரு தொடர்பை பாருங்கள். காங்கிரஸ் காலத்தில் ஒரு பெண் துறவியை அப்பாவின்னு பார்க்காமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு இஸ்கான் என்கிற அமைப்பை பயங்கரவாத அமைப்பு என்று வங்கதேச அரசு சொல்லுகிறது. முகமது யூனுஸ் சொல்றாரு. ஆமாம், முகமது யூனுஸ். இல்லை, காங்கிரஸுக்கும் வங்கதேச அரசுக்கும் இந்த முகமது யூனுஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொடர்பு என்னன்னா, இந்த 2 பேருமே ஜார்ஜ் சோரஸுக்கு நண்பர்கள். முடிஞ்சு போச்சா, லிங்கை நீங்க பிடிச்சிடலாம். ஜார்ஜ் சோரஸ் யாருக்கு நண்பர்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிக்கு நண்பர். இப்ப எங்க இருந்து இந்த பப்பட் ஆடுதுங்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கலாம். இந்த ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிறதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ங்கிற பப்பட் அவரை அப்படி சுண்ட ஆடுவாங்க. ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் அழகான தொடர்பு உண்டு. இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் துறவிய பயங்கரவாதின்னு காங்கிரஸ் முத்திர குத்தினதுக்கும் இஸ்கான பயங்கரவாத அமைப்புன்னு இன்றைக்கு இருக்கிற வங்கதேச இடைக்கால அரசு முத்திர குத்தத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் உண்டு? அதனால கடந்த காலம் மன்மோகன் சிங் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியில் அவங்க என்ன இனிஷியேட் பண்ணாங்கன்னா அந்த பாதையில் வன்முறையால் உருவாக்கப்பட்ட வங்கதேச அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. இந்த 2 பேருக்கு பின்னாடி சூத்திரதாரி அமெரிக்காவில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு பேர் ஜார்ஜ் சோரஸ் என்று பெயர். இந்தியா தலையிட முடியுமா சார்? இதுல இந்தியா தலையிடணும்னு சொல்றாங்க. தலையீடுங்கிறது ரொம்ப வெளிப்படையாக எப்போதுமே இருக்காது. நான் ஒன்று சொல்கிறேன், சில விஷயங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லவும் முடியாது. என்னென்னா, இதுக்கு முன்னால் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இந்த கிழக்கு வங்கம் இருந்தது. அப்போ பாகிஸ்தானுடைய அடக்குமுறை அதிகமாக இருந்தது. அந்த அடக்குமுறையினால் கிழக்கு வங்கத்திலிருந்து நிறைய பேர் அகதிகளாக நம்ம நாட்டுக்குள்ளே படையெடுத்தாங்க, உள்ளே வந்துட்டாங்க. நம்மளால் சமாளிக்க முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய முக்தி வாகினிக்கு ஆயுதமும் வழங்கி பயிற்சியும் வழங்கி அதை தனி நாடாக ஆக்கினதே இந்தியா தான்.
இன்னைக்கு ஹிந்துஸ் அங்கே சும்மா இல்லை, 1.25 கோடி பேர் இருக்கான். ஏன் அவர்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்போ அவர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்கான ரகசிய ஆயுத பயிற்சியில் ஈடுபட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது இந்தியா செய்யாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரியாது, எது வேணாலும் நடக்கலாம். இஸ்கானுடைய சர்வதேச இஸ்கான் அமைப்பினுடைய தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு ஜனவரி 20க்கு பிறகு நிலைமை மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம். என்ன, ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறார். அந்த புள்ளி எங்க வைக்கிறாரு நீங்க அமெரிக்காவோட ஒரு தொடர்பு சொன்னதை. ஜனாதிபதி, ஏன்னா இன்னைக்கு ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றும் இன்னும் பதவி ஏற்கலை. இப்போவும் ஜோ பைடன் நிர்வாகம் தான் நடந்து கொண்டு இருக்கிற. இப்போ ரீசெண்டாக G20 மாநாடு நடந்தது, அமெரிக்கா சார்பில் பைடன் தான் கலந்துக்கிட்டார். ஸோ இந்த ஜோ பைடன் நிர்வாகம் இருக்கிற வரைக்கும் ஜனநாயக கட்சியினுடைய விளையாட்டு இருக்கும்ல, அது இருக்கும். இந்த விஷயங்களை டீல் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஆட்சி முடியறதுக்குள்ளே சில விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணிடணும்னு பார்ப்பாங்க. இப்போ அதுக்கு தான் இதெல்லாம் கையை வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வரப்போகிறான்னு தெரிஞ்சதுமே சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், கனடாவில் இதுக்கு முன்னால் அஜித் தோவல்லேருந்து அமித்ஷா வரைக்கும் நேரடியாக குற்றம் சாட்டினாங்க. நிஜார் கொலைக்கு அவர் உத்தரவிட்டார், இவர் உத்தரவிட்டார்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கமிஷனுக்கு முன்னால் கனடாவுடைய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சாட்சியம் கொடுக்குறப்போ, அதாவது நிஜார் கொலைக்கு பின்னால் அமித்ஷா இருந்தார் என்பதை, அது பற்றிய கட்டுரையை நியூயார்க் டைம்ஸில் எழுதிய நிருபரிடம் பேசி நான் நேரில் உறுதிப்படுத்தி கொண்டேன், ஃபோனில் பேசி நான் உறுதிப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னதெல்லாம் சாட்சியாக சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நடந்திருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னால் கனடா கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட்மெண்ட்டு, நாங்கள் இந்த மாதிரி கொலையில் மோடியையோ அமித்ஷாவையோ அஜித் தோவல் யாரையும் சம்பந்தப்படுத்தவில்லை, இவ்விதமாக வந்த தகவல் தவறு என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம்ட்டாங்க. என்ன திடீர்னு, என்ன பிரச்சனை? ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்க போகிறாரு, ஆப்பு விழும். இப்போவே டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடிய கனடாவுடைய பொருட்கள், சீனாவுடைய பொருட்களுக்கு நான் இவ்வளவு தூரம் டேக்ஸை கூட்ட போகிறேன், அதில் கனடாவை சார்ந்த பொருட்களுக்குலாம் 20% டேக்ஸ் கூட்ட போகிறேன், சீன பொருட்களுக்கு 10% அப்படின்னு இருக்காரு. அடிவிழ ஆரம்பிச்சாச்சு. இப்போ கனடா மாற்றி பேச ஆரம்பிக்கிறது. சார், இதான் சார் ஜியோ பாலிட்டிக்ஸ். அதாவது உலகத்தில் எந்த ஒரு நாடும் தனியான ஸ்டாண்டலோன் நேஷன் கிடையாது. ஏதோ ஒரு நாட்டில் எடுக்கிற ஒரு முடிவு இன்னொரு நாட்டை பாதிக்கும். அதுக்கான இன்னொரு நாட்டை மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நாட்டில் எவனோ ஒருத்த முடிவெடுப்பான். இவ்வளவெல்லாம் இருக்குது. அதனால ஒவ்வொரு நாட்டிலையும் ஏற்படக்கூடிய அந்த அதிகார மாற்றம், பவர் ஸ்ட்ரகிள், இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றால் நிறைய விஷயங்கள் மாறும், பெரிய மாற்றங்கள் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு மாற்றம் ஏற்படுமான்னு பாருங்க. அதானிக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவர் என்னெல்லாம் செஞ்சார் இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன் உங்கள்கிட்ட. இந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு முன்னால் சில அம்பிஷன்ஸ்லாம் அவங்க பண்ணிடுவாங்க, கடை. அதோட இது கனெக்டிவ். இப்போ கோர்ட்டில் கேஸை போட்டாச்சுன்னா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்தாலுமே கூட கேஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்ல. இப்போது அதானி மேலே நிறையா கேஸ் போட்டிருக்கு. அந்த கேஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரதான குற்றச்சாட்டு என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து கையூட்டு கொடுத்து அவர் தன்னுடைய சூரிய ஒளி மின் திட்டத்தினுடைய மின்சாரத்தை விற்பதற்கு முயற்சி செய்தார். அதை பயன்படுத்தி அதில் பெருசாக இருக்கிறதா காட்டி இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நம்ப வைத்தார். இதெல்லாம் அது வசூல் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளவு கோடி டாலர்ஸ் வரைக்கும் அவர் பணம் திரட்டுவதற்கு முயற்சி செய்தார். இதுதான் அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு. இப்போது அந்த மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இப்போ அது சம்மந்தமாக தான் இவர் ராம்தாஸ் ஒரு கேள்வியெல்லாம் வச்சார். ராம்தாஸ் சும்மா பொழுது போகாமல் என்னத்தையும் அவனை கேள்வி கேட்டுருப்பா, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டார்.
இப்போ வந்து அதானி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மோடி ஏன் பதில் சொல்லவில்லை அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறார் இல்லையா? இப்போ ராம்தாஸ் கேள்விக்கு ஸ்டாலின் ஏன் பதில் சொல்லவில்லைன்னு இவர்களும் கேட்கலாம். சரியா? அப்படின்னா அது ராம்தாஸ் சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு. என்னன்னா, அந்த அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்க ஆவணத்தில் 50வது பக்கத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்க அதே காலகட்டத்தில் தான் இங்கே அதானிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இடையில அக்ரிமெண்ட் சைன் ஆகி. இல்ல அதான் அஸ்வினி வைஷ்ணவ் இன்னைக்கு சொல்லாரு பார்லிமெண்ட்ல, நீங்க டெல்லியில வந்து குரல் கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுல அதுக்கு பேச மாட்டீங்களே அப்படின்னு அஸ்வினி வைஷ்ணவே பேசுறாரு. அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்கிறார். அதே போல அதானிட்ட 12,400 கோடிக்கு காங்கிரஸுடைய சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஜார்ஜ் சோரஸோட ஐடியா என்னன்னா, முதல்ல கோர்ட்டில் இழுத்து விட்டுருவோம், தலைவலி. கோர்ட்டில் இழுத்து விட்டதும் சார் இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குங்க, இதெல்லாம் குற்றச்சாட்டு, இந்தியாவில் இந்தந்த அதிகாரிகள், அதாவது இந்த மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்தார்கள், எல்லாம் குற்றச்சாட்டு தான். குற்றச்சாட்டுனா நிரூபிக்கணும்ல. இந்தியாவிலே எந்த அதிகாரி எவ்வளோ வாங்கினான்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அட்டார்னி ஜெனரல் இவங்களை உட்காந்து என்னத்தை நிரூபிக்க முடியும்? வந்து ஒவ்வொருத்தையாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இப்போ அமெரிக்க அரசு இந்திய அரசு அதிகாரிகளை புலனாய்வு செய்ய முடியுமா? விசாரணை நடத்த முடியுமா? அதை நாம் அலோவ் பண்ணுவோமா? சார் குற்றச்சாட்டு, நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டாலே உடனே அவர் வந்து குற்றவாளி ஆகிடுவாரா? நிரூபிக்கணும்ல, இறுதியில் தீர்ப்பு வரணும்ல. அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ? இது என்னைக்கு நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க? இல்லை தமிழ்நாடு சொல்லி முடிச்சிடறேன். தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் பல மாநில அரசுகளை சொல்கிறீங்க. இந்த அரசுகளுக்கு இவர் லஞ்சம் கொடுத்தா நீ பார்த்தியா? எந்த தேதியில் எந்த அதிகாரிக்கு கொடுத்தாங்க? அதில் ஒன்று மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர அரசு அதிகாரிக்கு 1750 கோடி. அந்த அரசு அதிகாரி பேர் என்ன? இவ்வளோ சொல்கிறீங்களா, பேரை சொல்லு. பல யூக செய்தியாக வருது. அன்னைக்கு இவர் தான் கோஆர்டினேட் பண்ணிடலாம், அதனால இவரை சொல்கிறதா இருக்கும், அவரை சொல்கிறதா இருக்கலாம். நீ ஏன் சொல்லலை? சரி, மற்ற மாநிலம் சொல்கிறீங்கள, அதே போல் மற்ற மாநில அதிகாரிகள் அவங்கவுங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு சொல்ல. இதுக்கு நம்பர் கோட் பண்ணிடல 1750. அது என்ன சார்? குற்றச்சாட்டு முன்வைக்கிற நிரூபிக்கணும்ல சார். இது என்னைக்கு நிரூபிக்க போகிறாங்க? இதெல்லாம் நிரூபிக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்படின்னா கேஸ் போட்ட காரணம் என்ன? இப்போ கேஸ் போட்டாங்க, கேஸ் போட்ட உடனே பங்குல விழுந்துதா? அதானியோட 10 லிஸ்டட் கம்பெனிஸும் விழுந்துதா? ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கு பங்குச்சந்தை ரீதியாக அதானிக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டதா? அதுதான் அவர்களுடைய திருப்தி. அது இந்தியாவுக்கே லாஸ் இல்லை சார். இந்தியாவுக்கு லாஸ்னா அது பெர்மனன்ட் லாஸ் இல்லை. என்றைக்குமே ஒரு ஷேர் மார்க்கெட்டுங்கிறது யூக வாணிகம், ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் தானே. இன்றைக்கி கீழே விழுந்தால் நாளைக்கு கூடும். இன்னும் அதையே வந்து ஷேர் மார்க்கெட்லேயே ஊறி இருக்கிறவங்க வேறு விதமாக பார்ப்பாங்க. அதானி பங்கு இன்னைக்கு மாதிரி குறைஞ்ச விலையில் கிடைக்காது. இப்போ விழுந்திருக்கிறப்போ வாங்கி வச்சிருவோன்னு வாங்குறவன் நிறையா பேர் இருக்கான். நாளைக்கு பீக்குக்கு போகிறப்போ டக்குன்னு வித்துட்டு வெளியில் வந்துடலாம். இது இப்படியே விழுந்தும் கிடக்காது. ஜனவரி 20க்கு அப்புறம் நிலைமை மாறும். இவ்வளவு இருக்கு. ஆனால் அவங்க என்னன்னா, இந்த ஜனவரி 20க்குள்ள எந்த லெவலுக்கு டேமேஜ் உருவாக்க முடியுமோ அந்த லெவலுக்கு பண்ணிட்டு போவோம். ஜார்ஜ் சோரஸுக்கு ஒரு திருப்தி, அது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, 25ஆம் தேதியில், இந்த மாதம் 25லேருந்து பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பமாகுது. எப்போதுமே பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பமாகிறதுக்கு ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய நண்பர்கள் ஏதாவது ஒரு புது இஷ்யூவை இந்த வச்சுக்கப்பான்னு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கான ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணுறதுக்கான கிரியேட்டிவிட்டி கூட இவர்களிடம் கிடையாது. இதையும் அமெரிக்க நண்பர்கள் தான் தந்தாகணும். இப்போ 2022 பட்ஜெட் செஷன் அப்போது பெகாசஸ் உளவு மென்பொருள் அப்படிங்கிறத நியூயார்க் டைம்ஸ் பார்லிமெண்ட் செஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் கிளப்பிட்டா, அதை வச்சுட்டு அந்த பார்லிமெண்ட் செஷன் முழுக்க பஜனை நடந்தது, முடக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிண்டன்பர்க் அறிக்கையை வச்சு முடக்கினாங்க. அதே போல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தின கூட்டத்தோட ஹிண்டன்பர்க்கை வச்சே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல, எதைத்தான் சார் பேசுவீங்க? அப்போ அமெரிக்க நண்பர்கள் ஒவ்வொரு பார்லிமெண்ட், இது வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி. ஒரு பார்லிமெண்ட்டு செஷன் ஆரம்பமான அதுக்கு முன்னால் ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி தரணும். அது ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி சார். அதை பண்ணுறாங்க, பண்ணதைப்படி பேசுகிறாங்க. இப்போது இந்தியாவுடைய பார்லிமெண்ட் செஷன் எப்போ ஆரம்பமாகுங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியுதோ இல்லையோ, அவருடைய அமெரிக்க நண்பர்களுக்கு தெரியும். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாலும் ஒன்று ஸ்கோர் பண்ணுவாங்க.
அதை வச்சு அவங்க அந்த செஷன் முழுக்க முடக்குவாங்க, பார்லிமெண்ட்டை இயங்க விடாமல் செய்வாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய சாதனை. இப்படியே பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான். இப்படி பேசிக்கிட்டே போனால் என்ன ஆகும்? மகாராஷ்டிரத்தில் என்ன வந்ததோ அந்த ரிசல்ட் தான் எதிர்காலத்தில் வரும். காங்கிரஸுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? இதோட நான் முடிச்சிடறேன். அதாவது காங்கிரஸ் மிகப்பெரிய பலவீனம், அது வந்து எப்பயாவது தற்செயலாக என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் ஜெயிச்சிரும். ஆனால் அந்த வெற்றி அவர்களுக்கு தக்க வைக்கவே தெரியாது. ஏன்னா அந்த சிறுக கிடைச்ச சின்ன வெற்றி இருக்குல்ல, அந்த சின்ன வெற்றியில் ரொம்ப பெருசாக மகிழ்ச்சி அடைஞ்சு அதுலேயே திளைச்சு ஊறி போயிடுவாங்க. திரும்ப அடுத்தாப்புலேயே எலெக்ஷன் வருங்கிறதே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஞாபகத்துக்கு வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நடந்த குஜராத் தேர்தலுக்கு முந்தின தேர்தல் காங்கிரஸ் பிரமாதமாக வியூகத்தை ரெடி பண்ணாங்க. பட்டேல்ஸ், அப்போ தான் அந்த ஹர்திக் பட்டேல், அதே போல் தலித்துகள், முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சாங்க. கண்ணில் வரல விட்டு ஆட்டினாங்க. அந்த தடவை தான் பிஜேபி ரொம்ப லோயஸ்ட்டாக ஜெயிச்சுது. 99 சீட் தான் ஜெயிச்சு, 100 கூட தொடலை பிஜேபி. ஆனால் அறுதி பெரும்பான்மை வந்து அறுதி பெரும்பான்மைக்கு மேலே ஒரு 7 சீட்டு என்னமோ வந்தாங்க. ஆனால் லோயஸ்ட்டு காங்கிரஸ் 77 சீட்டு ஜெயிச்சுதுங்க. சரி, எவ்வளவு அருமையாக ஒரு இடத்துல செட் பண்ணாங்க. 77 வரைக்கும் ஜெயிச்சிட்டோம். இந்த தடவை விட்டதை அடுத்ததில் பிடிக்கணும்னு சொல்லி அடுத்த நாளில் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கணும்ல. ஆனால் காங்கிரஸ் வழக்கமாக செய்கிற உத்தி என்னென்னா, இந்த 77 ஜெயிச்சதே மிகப்பெரிய வெற்றியாகவும் 99 ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் அது பிஜேபியின் தோல்வி போலவுமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இந்த லோக்சபா எலெக்ஷனில் 543க்கு 99 தொகுதி ஜெயிச்சதையே மாபெரும் வெற்றியாக 100க்கு 99 மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு தான் இதே போல் மகிழ்ச்சியை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. 5 வருஷ காலம் இதுலேயே ஓட்டுனாங்க. ஆனால் தோல்விக்கு என்ன காரணம்னு பிஜேபி ஆய்வு செய்து என்னென்ன மாற்றம் கொண்டு வரணும் அத்தனையும் மாற்றினாங்க. இந்த தடவை நடந்த எலெக்ஷனில் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள், முதல்வர் ரூபானி உள்பட யாருக்குமே சீட் தரல. மிகப்பெரிய மாற்றம். கடைசியில் என்னாச்சு? குஜராத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கிற அதனுடைய சட்டப்பேரவை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்தது. அங்கே இருக்க 182 தொகுதியில் 150க்கு மேலே அவங்க ஜெயிச்சாங்க. 77 சீட்டு போன தடவை ஜெயிச்ச காங்கிரஸ் இந்த தடவை 17 தொகுதியில் ஜெயிச்சது. இதுதான் காங்கிரஸுடைய பலவீனம். காங்கிரஸ் எப்பயாவது வெற்றி பெறும், ஆனால் அந்த வெற்றியை தக்க வைப்பதற்கான அந்த திராணியும் இருக்காது, அதற்கான மதியுகமும் அதுக்கு கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, தேர்தல் தோல்விகளிலிருந்தும் வரலாறு தருகிற பாடங்களிலிருந்து பிஜேபி உடனடியாக கற்றுக்கொள்ளும். இதுதான் பிஜேபியுடைய மிகப்பெரிய பலம். அதனால தான் அது இன்னைக்கு வீழ்த்தப்பட முடியாத சக்தியாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ மகாராஷ்டிரா இவ்வளோ பெரிய தோல்வி இருக்கே, இன்னைக்கு சொல்கிறேன், இந்த தோல்வியிலேருந்து ஒரு பாடம் கூட இருக்காது. தோல்வி அடைஞ்சதும் இந்த தோல்விக்கு காரணம் இவிஎம்பாங்க, இவிஎம் அப்படின்றாங்க. அன்னைக்கு அப்படித்தான் சஞ்சய் ரவுத் இவிஎம்ட்டாரு. யார்? உத்தவ் தாக்கரே, சிவசேனை. ஆமாம். உடனே ராபர்ட் வத்ராட்ட கேட்குறாங்க, என்ன சார் இவிஎம்னு சொல்கிறாங்களே. உடனே ராபர்ட் வத்ரா அன்னைக்கு கொஞ்சம் நேர்மையாக இருந்துட்டார். அவர் சொன்னார், ஏன் சார், வயநாட்டில் இவிஎம் சரியாக இருக்குது, கர்நாடகாவில் இவிஎம் சரியாக இருக்குது, ஜார்க்கண்டில் இவிஎம் சரியாக இருக்குது, மகாராஷ்டிரா மட்டும் இவிஎம் சரியில்லைன்னா இல்லை என்ன நியாயமா சார்? இவிஎம் சரியில்லைன்னா கூட முதல்ல மகாராஷ்டிராலையும் தபால் ஓட்டுகள் என்னப்படுது. அப்ப அங்கேயாவது ஹைல வரணும். தபால் ஓட்டே விடுங்க, தபால் ஓட்டு என்னைக்கு டிசிசிவா இருக்கிறது இல்ல, அதுலயும் டாப்ல தான். மற்ற இடத்துல சார் இவங்க ஜெயிச்சதுல இவிஎம் ஒண்ணும் இல்ல சார். அதே இவிஎம்ல தானே சார் நான்டெட் லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. அதுல 1400 சொச்சத்துல அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த லோக்சபா இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கேன். அதே நேரத்தில் அந்த லோக்சபாவுக்கு உட்பட்ட 7 சட்டப்பேரவை அசம்பிளி செக்மெண்ட்ல பிஜேபியும் ஜெயிக்குது. இப்போ என்ன சார் சொல்லுவீங்க? ரெண்டுமே இவிஎம்ல தான் நடந்தது. ஒன்றுல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க, ஒன்றுல அவங்க ஜெயிக்க, என்ன பண்ணுவீங்க? அதாவது காங்கிரஸ் யோசிக்க வேண்டிய எத்தத்தின்னா பித்தந்தடிங்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்கு. நன்றி சார். மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.